ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 2வோட ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை அப்படின்றதுனால எனக்கு மார்னிங்கில் ஒரு பேட்ச் தான் இருக்கும். ஒரு பேட்ச் முடிச்சுட்டு 7 மணிக்கு நான் வந்து ஆம்லா ஜூஸ் தான் குடிக்க ஆரம்பித்தேன். அடுத்த ஒரு ½ அன் ஹவருக்கு பிளாக் காஃபி அப்படின்றது காஃபி பொடி கம்மியாக இருக்கும். இதை வந்து நான் மிஷினில் தான் மேக் பண்ணுறேன். பிளாக் காஃபி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உப்புக்கல்ல 30 கிராம் கிட்ட எடுத்தேன். பச்சை கிரேப்ஸ் வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங்கில் சாப்பிட்டுட்டு நான் உட்காந்து வீடியோ எடிட் பண்ண தான் உட்காந்துட்டான். கொஞ்சம் லேசியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இன்றைக்கி காலையில். சரி, அதனால் லேசியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் மூடு வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்தது. அதனால் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தான் ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு 10 மணிக்கு மேலே நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மூடு பண்ணணுமா செய்யணுமா அப்படின்னு தோணும்போது நான் என்ன பண்ணிடுவேன், நேராக எழுந்துச்சி போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அது எப்படி இருக்குன்னா, நல்லா பிரிஸ்காக இருக்கும். எக்ஸசைஸும் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் அப்பர் பாடி தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் தான் பண்ணேன். எப்போயுமே என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஃபஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அப்பர் பாடி ஒர்க் அவுட் அப்படின்றது போவேன். தம்பிள்ஸ் அப்படின்ற போது ஃபஸ்ட்டு 2 kg வச்சு ஒரு செட்டு செய்வேன். அதுக்கப்புறம் 5 kg வச்சு ஒரு செட்டு, அதுக்கப்புறம் 8 kg வச்சு ஒரு செட்டு, 3 செட்டு அந்த மாதிரி பண்ணுவேன் நான் ஒர்க் அவுட்டு. வெயிட்டு வச்சு ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ போடுங்கக்கா, அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக வீடியோ தனியாக போடுங்கக்கான்னு. கண்டிப்பாக இந்த 21 டேஸ் முடியட்டும் நம்ம வெயிட்டு வச்சு வீட்டிலே எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத வீடியோவை டீட்டெயிலாக ஜூன் மந்தில் நான் போடுறேன். ஸோ மார்னிங்கில் 1 hour அப்படின்றது எக்ஸசைஸ் செமையாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மத்தியானம் சாப்பாடு அப்படின்றது இன்றைக்கி நான் வந்து காளானும் பன்னீரும் போட்டு சாலட் மாதிரி தான் எடுத்திருந்தேன். நீங்கள் எப்படி சாலட் செய்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பேனில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருந்தேன். இதில் வந்து ஒரு வெங்காயம், அரை குடமிளகாவும் 1 தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிறதா. காளான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன், பன்னீர் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம், குடமிளகா, தக்காளிலாம் ஒரு 3 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை போடுவேன். இதுவுமே அதே மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பன்னீர் ரொம்ப வதக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நான் காளானை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பன்னீர் போடுவேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகா பொடி, கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, சீரகம், புதினா இலை, கொத்தமல்லி இலை, இந்த 5ஐயும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சு அதை கூட நீங்கள் சேலட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது குக்கிங் டைம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணோம் அப்படின்னா 20 நிமிஷம் கூட ஆகாது, 15 to 20 நிமிஷம் தான் ஆகும். ஸோ என்னோடய பன்னீர் காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பிளேட்டில் நான் அரை குக்கும்பரும் அரை கேரட் வச்சுருந்தேன். மீதி அரையாக நித்தி சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்காக காளான் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். அது ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். சேலட் வந்து நான் 300 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 200 கிராம் மீதி இருந்தது, அதை வந்து நிதிஷ் எடுத்துக்குவான். மத்தியான சாப்பாடு அப்படின்றது எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1.5 hours கழித்து தான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். நான் மெதுவாக மென்று சாப்பிடுங்க. நான் டைனிங் டேபிளில் உட்காந்துருந்தாலும் சரி, கீழே உட்காந்தாலும் சரி, எங்கே உட்காந்தாலும் கால் சம்பளங்கள் கூட்டி போட்டு உட்காந்து சாப்பிடுவான். ஸோ ஒரு மீல் தான் சாப்பிட்றேன் அப்படின்றதுலாம் எனக்கு அந்த கணக்கெலாம் இல்லை. பசிக்கும்போது சாப்பிட்டேன். அந்த பசிக்கும்போது சாப்பிடும்போது அந்த சாப்பாடு நல்லா ஃபில்லிங் ஆகிடுச்சு அப்படின்னு திருப்பி எனக்கு பசிக்க மாட்டேங்குது. அதனால் ஒரு மீல் அப்படின்றது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்லா சாப்பிட்றேன். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பொரியலில் உருண்டதா ஒரு எள்ளு உருண்டையும் சாப்பிட்டேன், சின்னது. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோன்னே ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருது, சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா சின்னதாக ஒரு எள்ளு உருண்டை, இந்த சைஸுக்கு பொரியலில் உருண்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கருப்பட்டி இருந்தால் ஒரு பிஞ்சுக்கு கருப்பட்டி எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகும். உங்கள் கிரேவிங்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். தேவையில்லாமல் ஐஸ்கிரீமோ வெயில் காலம் அப்படின்னு சொல்லி சுகர் அதிகமாக இருக்க பொருட்களை எடுக்காதீங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பிளாக் காஃபி தான் எடுத்திருந்தான். இதில் சுகர் ஆட் பண்ண மாட்டேன், பால் ஆட் பண்ணக்கூடாது, ஒன்லி பிளாக் காஃபி தான். இது மிஷினில் போடுறதுனால என்ன ஆகுது, மேலே அதுவே முறை கட்டி நல்லா தெரியுது, பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் குடித்தா கசாயம் மாதிரி தான் இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய் ஸ்லைஸ் வந்து ஒரு மாங்காய் ஸ்லைஸும், வேர்க்கடலை, உப்புக்கடலை, பச்சைப்பயிறு, மூண்டால், இந்த 3 சேர்ந்து ஒரு 30 to 40 கிராம் கிட்ட இருக்க அளவுக்கு எடுத்தான். வாழைப்பழம் வந்து ஏழைக்கு தான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எனக்கு செவ்வாழை கிடைக்கல அப்படின்றதுனால. நம்ம ஊரில் தான் நிறையா வாழைப்பழங்கள் கிடைக்கும், அதனால வாழைப்பழம் நான் மஸ்ட்டு டெய்லி எடுத்துக்குவேன். சரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு ½ hour 45 minutes கழித்து நான் 5 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி அப்படின்றது அப்பர் பாடி ஒர்க் அவுட் தான், ஆனால் ஃப்ளோரில் இருந்து தான் எக்ஸசைஸ் பண்ணேன். ஃப்ளோர் ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்பர் பாடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு பொசிஷன் கரெக்டாக இருக்கணும், அதனால் நான் மெதுவாக 2 செட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ணுவேன். 20 கவுண்ட்டு, 20, 30 அந்த மாதிரி கவுண்ட்டு வந்து ஒவ்வொரு தடையும் மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதான். ஈவினிங்கில் 1 hour அப்படின்றது எக்ஸசைஸ் பண்ணிட்டான். ஒரு சில எக்ஸசைஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணால் வெயிட் லாஸ் இருக்கும், ஒரு சில எக்ஸசைஸ் நம்ம ஸ்லோவாக தான் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம பாடி டோன் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போய் அந்த எக்ஸசைஸை ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா எங்கேயாவது பிடிச்சிக்கிடும்.
எப்போயுமே தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப்டியாக பண்ணுங்கள். போன் ஜாயினில் பிடிச்சிக்கிறோம். போன் ஜாயின் வந்து பெயின் வராமல் மெதுவாக சேஃப்டியாக பார்த்து எக்ஸசைஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதுக்குன்னே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். 7 மணி இருக்கும். நான் வாக்கிங் போயிட்டேன். 7 to 8 வாக்கிங் தான் போனேன். ஸோ எனக்கு அப்புறம் தான் நிதிஷப்பா பின்னாடி வாக்கிங் வந்தாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு 7:30 தான் வாக்கிங் வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வாக்கிங் அப்படின்றது ஒரு 1.25 மணி நேரம் போயிருக்கோம். நாங்கள் ஒரு தெருக்கு டார்கெட், எங்கள் தெருவுலேருந்து அடுத்த தெருக்கு அப்படியே சுற்றி வந்தேன்னா முடிஞ்சு 1.25 மணி நேரம். நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் நல்லா இருந்தது. போயிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நிதிஷ் வந்து ஜூஸ் கேட்டான்னு சொல்லி நிதிஷப்பா வாங்கிட்டு வந்தாங்க. டெண்டர் கோகனட் ஸ்ட்ராபெரி. அவன் குடிச்சோன்னே கொஞ்சம் 1/2 கிளாஸ் இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கொடுத்தான். இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். எனி டைம் வாங்கி குடிச்சிடுவான். எங்களுக்கு ஹீட் பாடி தான். எனக்கும் சரி நிதிஷுக்கும் சரி பாடியில் ஹீட் அதிகம் தான். அதனால் எங்களுக்கு காலையில் நைட்டு எனி டைம் நாங்கள் இளநீ குடித்தாலும் எங்களுக்கு சேர்ந்துக்கிடும். எந்த விதமான ஜூஸ் எடுத்தாலும் சுகர் எதுவும் ஆட் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் அப்படின்றது மார்னிங்கில் தம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் 4 லிட்டர் வாட்டர், சீட் மீல் எடுக்கலை. ஈவினிங்கில் ஃபுல் பாடி ஒர்க் அவுட், அப்பர் பாடி ஒர்க் அவுட் தான். மார்னிங்கில் தம்பிள்ஸ் வச்சு பண்ணேன். ஈவினிங்கில் ஃப்ளோர் ஒர்க் அவுட்டாக பண்ணேன். எப்போவுமே ஃபுல் பாடி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தான் ஃப்ளோர் ஒர்க் அவுட் பண்ணுவான். ஸ்டடி வந்து 15 minutes தான் படித்தான். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் என்ன அறியாமே ஒரு 1/2 hour. மைண்ட் டேக்கர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நேற்று எனக்கு தூக்கம் பத்தலை. இன்றைக்கி வந்து பிக்சர் எடுத்தாச்சு. வாக்கிங் ஸ்டெப் 14,000 நடந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தா 15,000 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ வந்து மணி 10 ஆகுதா. இன்றைக்கி சப்ஸ்கிரைபரோட சந்தேகங்கள் அப்படின்றபோது, என் பெயர் மல்லி, என் தோழிக்கு மன அழுத்தம் உள்ளது, அதற்கு மாத்திரை இரவு சாப்பிடுகின்றாள். அவள் எப்படி டயட் ஃபுட் சாப்பிடணும், ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். நம்ம மன அழுத்தத்துக்காக மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்ற போது நீங்கள் வந்து சாப்பிடாமல் மாத்திரை சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் மில்லட் வகைகள் தோசை மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. நைட்டுக்கு கம்மங்கூழ் கூட எடுத்துக்கலாம். அது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் காய்கறிகள் அதிகமாக எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி நிறைய காய் போட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் ஒரு மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தால் தான் வெயிட் லாஸே நடக்கும். நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். 2வது விஷயம், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு டிப்ரெஷன்லேருந்து லேடிஸ்க்கு வந்து டெய்லி எக்ஸசைஸோ, வாக்கிங்கோ, ஷட்டில்காக் விளாட்றது, பசங்களோட விளாட்றது, எனி 1 hour உங்களோட மைண்டை வந்து நீங்கள் மாற்றுங்க, சேஞ்ச் பண்ணுங்கள். அது உங்களை டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வரும். டேப்லெட்டும் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கார்த்திகா கேட்டிருக்காங்க, யோகா எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு பேக் பெயின் இருக்குது சிஸ்டர், என்ன பண்ணுறது? வீட்டில் எல்லா ஒர்க்கும் பார்க்குறேன், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் சொல்லுங்கள். யோகா எக்ஸசைஸ் பண்ணால் பேக் பெயின் வரும் அப்படின்றது தப்பு. உங்களோட உணவில் உங்களுக்கு ப்ரோட்டீன் கம்மியாகவோ சத்து கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூன் உளுந்தே உட்காந்திங்க அப்படின்னா உங்கள் பேக்கில் ஸ்பைன் தேய்மானம் வரும். அப்போ கூட வந்து இந்த மாதிரி பெயின்லாம் வரலாம். சாப்பாட்டில் சத்தாக சாப்பிடுங்க. வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா டெய்லி கீரை சாப்பிட்றது, முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்டு, அதாவது கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது, பச்சை பயிர் எடுத்துக்கிறது, பல்சஸ் வேக வச்சு சாலட் மாதிரி எடுத்துக்கிறது, உணவுகளை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 2வது, எக்ஸசைஸும் நம்ம யோகாவும் பண்ணும்போது பேக் பெயின்லேருந்து நம்ம வெளியே தான் வருவோமே தவிர பேக் பெயின்குள்ளே போக மாட்டோம். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும்போது நின்றுக்கிட்டே வீட்டு வேலை பார்க்குறதுனாலும் சரி, டிப்ரெஷன் அதிகமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான் வருமே தவிர பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் எக்ஸசைஸ் யோகா பண்ணால் கண்டிப்பாக இதெல்லாம் பேக் பெயின் அப்படின்றது இருக்காது. ஸோ சப்ஸ்கிரைபர் சந்தேகங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். 2nd டே நான் என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். 3rd டேயில் சந்திக்கலாம்.